ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SAK அகாடமி. இன்றைக்கி நம்ம HTML ஃபார்ம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். HTMLயில் ஃபார்ம்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மெயினாக யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த சைட்ஸ் போய் பார்த்தாலும் சரி, இப்போ நம்ம லாகின் ஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஏதாவது ஒரு சைட்டில் போய் நம்ம லாகின் பண்ணுறோம், வாட் எவர், நம்ம அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஃபார்ம் தான். ஸோ ஃபார்ம் அப்படின்றது வந்து யூசர் இன்புட் வாங்குற எல்லா வெப்சைட்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம்ஸை தான் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபார்ம்ஸ் வந்து மெயினாக அதுக்காக தான், நம்ம யூசரோட டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறது HTMLயில் டிசைன் பண்ணுவோம். அண்டு நம்ம டெக்னிக்கலாக அந்த வேலிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம JavaScript, PHP இதிலலாம் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஃபார்ம்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேமை வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லேபிள் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லேபிள் ஆகி ஒரு ஹெட்டிங் மாதிரி, இப்போ நான் நேம் வேணும்னா நேம் அப்படின்றது ஒரு பிக்கர் ஹெட்டிங் மாதிரி நமக்கு வந்து லேபிள் அப்படின்னாலே நமக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஹெட்டிங் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து லேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். BR டேக் ஆஸ் யூஷுவல், தட் இஸ் அடுத்த லைனில் வந்து வரதுக்கு. ஸோ கீழே வந்து இன்புட் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நேமில் வந்து சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட்டாக தான் வாங்க போகிறோம். ஸோ தட் நமக்கு இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து போதும். டெக்ஸ்ட் அப்படின்றது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இன்புட் டைப் வந்து நம்ம நம்பராக வேணுமா, டெக்ஸ்ட்டாக வேணுமா, இல்லை பாஸ்வேர்டாக வேணுமா, இமெயிலாக வேணுமா, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டில் வந்து யூசர் வந்து என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். வேல்யூ அப்படின்றது வந்து அந்த பாக்ஸ்குள்ளே நமக்கு டிஸ்பிளே ஆக வேண்டிய லெட்டர்ஸ் ஆர் வேர்ட் வந்து நம்ம வேல்யூவில் வந்து கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டுக்கு வந்து நம்ம இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியே கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து நமக்கு ஹைட் ஆகி வரும், ரைட்? ஸோ நம்ம இன்புட் டைப் பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது சேம் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இமெயில் ஐடிக்கு வந்து இமெயில் அப்படின்னு சொல்லி நம்ம இன்புட் டைப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ தட் இப்போ நீங்கள் வந்து ஒரு @ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து @ வந்து யூஸ் பண்ணலை, இங்கே வந்து எதுவுமே இல்லை, மெயிலே இல்லை இது இங்கே வந்து இந்த பாக்ஸில். ஸோ நமக்கு அந்த பாப்அப் மெசேஜ் வந்து கரெக்டாக வருது எதனால் அப்படின்னா வந்து இன்புட் டைப் இமெயில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறனால. ஸோ நம்ம இப்போ நான் வந்து வேல்யூ அப்படின்றது வந்து show@gmail.com டைப் பண்ணும்போது யூசருக்கு வந்து புரியும், ஓகே இங்கே வந்து நம்ம வந்து மெயில் வந்து டைப் இந்த ஃபார்மேட்டில் வந்து டைப் பண்ணணும் அப்படின்றது வந்து யூசருக்கு வந்து புரியும். மெயில் எல்லாருக்கும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். பட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கேபிட்டலில் தான் டைப் பண்ணோம், சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இது பார்க்கும்போது ஈஸியாக யூஸரால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ தட் நம்ம வந்து வேல்யூ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் எ லாங்குவேஜ். ஸோ இது வந்து ஒரு ட்ராப் டவுன் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். ட்ராப் டவுன் மாதிரி கொடுக்கும்போது நம்ம HTML, CSS, JavaScript இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறோம். ஸோ ஆப்ஷன் அப்படின்ற டேக்கை போட்டு நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு ட்ராப் டவுனாக வந்து இது டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆப்ஷன் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு செட்டாக அது வந்து நமக்கு ஒரு பாக்ஸில் வந்து ஆப்ஷன்ஸாக வந்து காட்டும் ட்ராப் டவுனில். ஸோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்து கீழே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து ஆப்ஷன் டேக்கில் ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம கொடுக்கும்போது நமக்கு ட்ராப் டவுனாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ரேடியோ பட்டன் அண்ட் செக் பாக்ஸஸ். ரேடியோ பட்டன் அப்படின்னும் போது நம்ம 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தான் கண்டிப்பாக வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக காமனாக அந்த 3 ஆப்ஷனையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து ஒன்று வேணும். ஸோ நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்புட் டைப் வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் வேல்யூ வந்து 3த்துக்குமே வந்து காமனாக சேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வேல்யூ இல்லை, நேம் வந்து நான் சேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது இப்போ நான் வந்து இப்போ தனியாக வந்து நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு லேபிள் பக்கத்துலேயும் வந்து நான் இன்புட் டைப் வந்து மென்ஷன் பண்ணி நேம் வந்து சேம் அப்படின்னு சொல்லி 3 இடத்துலையும் நான் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரேடியோ பட்டன்ஸாக வந்து அது வந்து
டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் நம்ம ஒரு ஆப்ஷன் மட்டும் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். செக் பாக்ஸஸ் அப்படின்னும் போது இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம வந்து செக் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இன்புட் டைப் வந்து கொடுத்துட்டு நம்ம மற்றது வந்து நம்ம நார்மலாக வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம மல்டிபிள் பாக்ஸஸ் வந்து நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ குரூப் மட்டும் நம்ம வந்து நேம் சேம் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடி ரேடியோக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்துட்டு செக் பாக்ஸஸ் அப்படின்னு நம்ம டைப் கொடுத்துட்டோம்னாலே நமக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து எனேபிள் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து செக் பாக்ஸஸ்க்கு அடுத்து வந்து கலர் செலக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஏதாச்சும் ஒரு கலர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்புட் டைப் வந்து கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து டேட் வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து டேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஏதாவது ஃபைல் வந்து நம்ம ரெஸ்யூம்லாம் அப்லோட் பண்ணுவோம் நிறையா இதில் வந்து சைட்டில் ஜாப் போஸ்டிங்கில். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபைல் டைப் வந்து நம்ம ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். டைப் வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணுவோம் நிறையா ப்ளாக்லலாம். ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்காம டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி கொடுத்து டெக்ஸ்ட் காலம் அப்படின்ற மாதிரி அதோட சைஸஸ் கொடுத்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸாகவே வந்து அது பெரிய பாக்ஸாக அது வந்து டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட்டில் வந்து இவ்வளோ இது யூஸ் பண்ணுவோம். சப்மிட் பண்ணணும். இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் ப்ராசஸிங் ஆகணும். பேக்கெண்டில் வந்து நமக்கு நிறையா ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். கன்சர்ன் பர்சனுக்கு இது மெயிலாக போகணும். ஓடிபி இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் போக போக பார்க்கலாம். பட் டிசைனிங் பர்பஸில் நம்ம இந்த அளவுக்கு தான் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.